நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் கல்டிவேஷன், காளான் வளர்த்தல். மஷ்ரூம் கல்டிவேஷன் இஸ் த டெக்னாலஜி ஆஃப் growing mushrooms using plant, animal and industrial waste. plants and animals அப்புறம் ஃபேக்ட்ரியிலேருந்து வர வேஸ்ட் எல்லாம் பயன்படுத்தி மஷ்ரூமை கல்ச்சர் பண்ணுற மெத்தடை தான் என்னன்னு சொல்கிறாங்க, மஷ்ரூம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஷார்ட், இட் இஸ் வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் டெக்னாலஜி. இது வேஸ்ட்டை குறைச்சி வெல்த்தை உருவாக்கும் டெக்னிக். ஏன்னா இதை ஷார்ட்டாக கூறப்படுது. திஸ் டெக்னாலஜி ஹேஸ் கெய்னடு இம்பார்ட்டன்ஸ் வேர்ல்ட் வைடு பிகாஸ் ஆஃப் இட் இஸ் டயட்டரி ஃபைபர்ஸ் அண்டு ப்ரோட்டீன் வேல்யூஸ். மஷ்ரூம்ஸில் ஃபைபர்ஸு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால மஷ்ரூம் கல்டிவேஷன் டெக்னாலஜியை வேர்ல்டு ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் பெற்றுள்ளது. மஷ்ரூம் இஸ் அ ஃபங்கை பிலாங்கிங் டு பேசிடோமைசெட்ஸ். மஷ்ரூம்ங்கிறது பேசிடோமைசெட்ஸ் என்ற ஃபங்கை, அதாவது பூஞ்சையோட பிரிவை சார்ந்தது தான். இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ். தே ஆர் மோர் தென் 3000 டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ். கிட்டத்தட்ட 30,000க்கும் மேலே மஷ்ரூம்ஸு வகைகள் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், பட்டன் மஷ்ரூம், அகாரிகஸ் பைஸ்போராஸ், ஆஸ்டர் மஷ்ரூம், ப்ளூரோட்டஸ் ஸ்பீஷீஸ், பேடி ஸ்ட்ரா மஷ்ரூம், வால்வேரியல்லா வால்வேசி. The cultivation takes 1 to 3 months. The major stages of mushroom cultivations are explained below. மஷ்ரூம்ஸை கல்டிவேட் பண்ண 1 month to 3 month வரை ஆகும். இதுக்கு கீழே உள்ள நெக்ஸ்ட்டு வர மேஜர் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்போஸ்டிங், அதாவது கலத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்போஸ்டிங் இஸ் த ப்ரிப்பேர்டு பை மிக்சிங் பேடி ஸ்ட்ரா வித் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் லைக் கவு டங்க் அண்ட் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இட் இஸ் கெப்ட் அட் அபவுட் 5 degrees Celsius ஃபார் 1 week. பேடி ஸ்ட்ரா, கவு டங்கு போன்ற பல வகையான ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை சேர்த்து உருவாக்குற மென்யூரு தான் இது கம்போஸ்டிங்னு சொல்கிறது. இது 5 degrees Celsius டெம்பரேச்சரில் 1 weekக்கு பாதுகாப்பாக வைக்கப்படுது. ஸ்பான் இஸ் த மஷ்ரூம் சீட். இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை க்ரோவிங் ஃபங்கல் மைசீலியம். இட் கிரைன்ஸ் அண்டர் த ஸ்டெரைல் கண்டிஷன்ஸ். ஸ்பான் இஸ் எ ஷோவன் ஆன் கம்போஸ்ட். ஸ்பாவிங் மீன்ஸ் காளான் வித்து. ஸ்பாவிங் என்பது மஷ்ரூமோட சீடு தான். ஃபங்கல் மைசீலியத்தை கிரைன்ஸில் வச்சு வளர்ப்பதன் மூலம் இது பெறப்படுது. இப்படி பெறப்பட்ட ஸ்பானை தான் கம்போஸ்ட் மேலே தூவப்படுறது. நெக்ஸ்ட்டு கேசிங், தட் மீன்ஸ் உரையிடுதல். கேசிங் கம்போஸ்ட் is covered with a thin layer of soil. ஸ்பான் கலந்த கம்போஸ்ட் உடன் சாயிலானது தின் லேயராக தூவப்படுது. It gives support to the growing mushrooms, provide humidity and help regulate the temperature. இது மஷ்ரூம் வளர்ப்பதற்கு உதவுது. மேலும் இதுக்கு ஹியூமிடிட்டி, ஈரப்பதத்தை வழங்கி டெம்பரேச்சரை சீராக்குது. நெக்ஸ்ட்டு பின்னிங். Mycelium start to form little bud which will develop into mushroom. Those little white buds are called pins. மைசீலியம் சின்ன பட்டா, அதாவது முட்டு விட தொடங்கி மஷ்ரூமாக வளருது. அதாவது குண்டூசியை போல் காணப்படும் ஒயிட் பட்ஸுக்கு தான் என்ன நேமு? பின்னுன்னு நேமு. நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்டிங். மஷ்ரூம் grow
better in 15 degrees Celsius to 23 degrees Celsius. They grow 3 cm in a week, which is the normal size for harvesting. In third week, the first flush mushroom can be harvested. Mushrooms 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 23 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சரில் நல்லா வளரும். இது 1 வீக்கில் 3 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் வளருமா. இது ஹார்வெஸ்ட் செய்ய தேவையான வளர்ச்சி. இந்த 3 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு இல்லையா, இதுதான் அதோட ஹார்வெஸ்ட் செய்யறதுக்கான தேவையான வளர்ச்சி. 3 வீக்கில் ஃப்ளூஷ் மஷ்ரூமை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இட் இஸ் த பிக்சர் ஆஃப் மஷ்ரூம்ஸ். நெக்ஸ்ட் இது எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம், அதாவது பதப்படுத்தலான்னு பார்க்கலாம். ப்ரிசர்வேஷன், டிஸ்கலரேஷன், வெயிட் அண்டு ஃப்ளேவர் லாஸ் ஆர் த மெயின் ப்ராப்ளம்ஸ் டூரிங் ஹார்வெஸ்டிங் ஆஃப் மஷ்ரூம்ஸ். டிஸ்கலரேஷன் மீன்ஸ் நிறம் மாறுதல், வெயிட் அண்டு ஃப்ளேவர் லாஸ் ஆகுறது ஆகிய ஹார்வெஸ்ட் டைமில் காணப்படும் மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. The following methods are used to increase their life. இந்த ஃபாலோவிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணால் நம்ம அதை கொஞ்சம் நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். என்னென்ன மெத்தட்ஸ்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீசிங், அதாவது குளிர்விக்கிறது. நெக்ஸ்ட்டு ட்ரையிங், அதாவது காய வைக்கிறது. தேர்டு கேர்னிங், அதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வைக்கிறது. தேர்டு வேக்யூம் கூலிங், வெற்றிடத்தில் குளிர்விக்கிறது. அடுத்து காமா ரேடியேஷன் அண்டு ஸ்டோரிங் அட் 15 degree Celsius. Next, hydroponics. Hydroponics is the method of growing plants without soil using mineral nutrient solution in water. Without soil இல்லாத சூழ்நிலையில் வாட்டரில் கரைஞ்சுள்ள மினரல் நியூட்ரியன்ஸை வச்சு பிளான்ட்ஸை வளர்க்குற மெத்தடை தான் என்னென்னு சொல்கிறோம், ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு. இதுமே கண்டெய்னரில் வச்சு வளர்க்குற மெத்தடை தான் என்னென்னு சொல்கிறோம், ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The containers are made of glass, metal or plastics. They range in size from small pots for individual plants to huge tank for large scale growing. இந்த மெத்தடில் இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸ் ஸ்மால் கண்டெய்னர்லேயும் பெரிய சைஸாக வளர்க்க லார்ஜ் கண்டெய்னர்ஸையும் பயன்படுத்தப்படுது. It was demonstrated by a German botanist, Julius von Sachs in 1980. இந்த டெக்னிக்கை 1980 ஜெர்மன் பாட்டனிஸ்ட் ஜூலியஸ் வாங் சாக்ஸ் என்பவரால் செய்து காமிக்கப்பட்டது. Hydroponics is successfully employed for the commercial production of seedless cucumber and tomato plants are suspended with their roots submerged in water that contain plant nutrients. Seedless cucumber and பொட்டேட்டோ போன்ற கமர்ஷியலாக ப்ரொடக்ஷன் செய்வதற்காக இந்த மெத்தட் சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தப்பட்டு வருது. அதே மாதிரி பிளான்ட்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸை வாட்டர்லேருந்து அப்சர்வ் ஆகிடும். இப்போது ரூட்டை அந்த வாட்டரில் மூழ்கும்படி மிதக்க விட வேண்டும். These roots are absorb water and nutrients but do not perform the anchoring function. Therefore, the plants must be mechanically supported for above. ரூட்ஸு வாட்டரையும் நியூட்ரிஷனையும் அப்சர்வ் பண்ணுது. பட் இது ஆங்கரிங் ஃபங்க்ஷன், தட் மீன்ஸ் இருக பிடிக்கும் தன்மையை கொண்டு இருப்பதில்லை. ஸோ த பிளான்ஸ் எல்லாம் மேற்புறத்தில் உறுதியாக அமைக்கப்பட வேண்டும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ், கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்டு நியூட்ரியனையும் வாட்டரையும் பாதுகாக்குது. கண்ட்ரோல்டு பிளான்ட் க்ரோத்து, இது பிளான்ட் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட், இன் டெசர்ட் அண்ட் ஆர்டிக் ரீஜியன் ஹைட்ரோபோனிக்ஸ் கேன் பி எஃபெக்டிவ் அல்டர்னேட்டிவ் மெத்தட். இது டெசர்ட்லேயும் ஆர்டிக் ரீஜியனில் இது சிறந்த அல்டர்னேட்டிவ் வேளாண் முறையாகும். இட் இஸ் த பிக்சர் ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ். தட் மீன்ஸ்
மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை. இட் இஸ் அ டைமர். இது டைமர். நெக்ஸ்ட்டு க்ரோ ட்ரே, அதுமாரி அது அப்படின்னா வளர்க்குற ஊடகம். இது ஏர் பம்ப், இது ஏர் ஸ்டோன். அதுக்கப்புறம் இது வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸ். இது வந்து நியூட்ரியன்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதுதான் ரிசர்வாயர், நீர் தேக்கம்னு சொல்லுவாங்க. இந்த டேங்க்கில் நம்ம நீர் தேக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிக்சர் தான். நெக்ஸ்ட்டு ட்ரிப் லைன்ஸ். ட்ரிப்பர் மணிஃபோல்டு, தட் மீன்ஸ் சொட்டு நீர் பாசனம். அந்த சொட்டு நீரின் வழி இது தான். நெக்ஸ்ட்டு வந்து சொட்டு நீரின் இணைக்குழல், இது மணிஃபோல்டு. It is the picture of hydroponics. Next, aeroponics. The aeroponic system is the high-tech type of hydroponic gardening. The growth medium in this type of primarily air. The growth medium, அதாவது வளர் ஊடகம் காத்தால் ஆனது. இந்த மெத்தடில் பிளான்ட்ஸோட ரூட்ஸு தொங்க விடப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து ஏரில் பனி போல் தூவப்படுது. த பிளான்ட்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணி வாழுது. த ரூட் ஹேங் இன் த ஏர் அண்ட் ஆர் மிஸ்ட் வித் நியூட்ரியன்ட் சொல்யூஷன். த மிஸ்டிங் இஸ் யூஸ்வலி டன் ஃபார் எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ். த மிஸ்டிங், தட் மீன்ஸ் பனி போல் தூவுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த நிகழ்வு வந்து எவ்ரி ஃபியூ மினிட்ஸ்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும். As root will dry out rapidly if the misting cycles are interrupted. மிஸ்டிங் சைக்கிள் வந்து கண்டினியூஸாக நடக்கணும்னா பிளான்ட்ஸோட ரூட் வந்து நடக்கலைன்னா பிளான்ட்ஸோட ரூட் வந்து ட்ரை ஆகி பிளான்ட் வந்து டெட் ஆகிடும். இதற்கான டைமர் ஒன்றும் அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் பம்போட பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டைமர் கண்ட்ரோல் த nutrient pump much like other types of hydroponic system. Expect that the aeroponic system need the short cycle timer that runs the pump for a few seconds every couple of minutes. இந்த மெத்தட் வந்து 2 டைம் கேப்லேயும் டைமர் பம்ப் வந்து இயங்கும். It is the picture of aeroponic. It is the mist nozzle, that means அந்த பனி, அதாவது அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து பனி மாதிரி வெளியே வர்ற துறைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வையர், அதாவது வாட்டரை சேவ் பண்ணி வச்சுருக்க இடம். இது வந்து வாட்டர் அண்டு நியூட்ரியன்ட். இது வந்து நியூட்ரிஷன் பம்ப் அண்ட் தென் டைமர். நெக்ஸ்ட்டு aquaponics. Aquaponics is a system of combination of conventional aquaculture with hydroponics in a symbiotic environment in which plants are fed with the aquatic animals etc. or waste. excreta or wastes. இது பிளான்ட்ஸில் வாட்டரை வளர்க்கும் ஓல்டு மெத்தடையும் ஹைட்ரோஃபோனிக்ஸையும் இணைத்து உருவாக்கப்பட்ட நியூ மெத்தட் தான் அக்வாஃபோனிக்ஸ். அக்வாட்டிக் அனிமல்லாம் வெளியேற்றப்படும் வேஸ்ட்டை தான் பிளான்ட் வந்து எடுத்துக்குது. தீஸ் வேஸ்டஸ் ஆர் broken down by nitrifying bacteria initially into nitrates and later into nitrates that are utilized by the plants as their nutrients. Thus the waste are utilized and water is recirculated back to the aquaculture system. ஓகே, இந்த வேஸ்ட்டு நைட்ரேட்ஸை பாக்டீரியாவோட உதவியுடன் ஃபஸ்ட்டு நைட்ரைட்டுகளாகவும் பிறகு நைட்ரேட், இந்த வேர்டு ரெண்டுமே மாறுதுப்பா, நைட்ரைட்டை வந்து நைட்ரேட்டாகவும் மாற்றி பின்னாடி பிளான்ட்ஸுக்கு நியூட்ரிஷனை எடுத்துக்கொள்ள பயன்படுது.
Aquaponics consists of two main parts: aquaculture for raising aquatic animals like fish. Next இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தா and hydroponics for raising plants. The green leafy vegetables like Chinese cabbage, lettuce, basil, coriander, parsley, spinach, and vegetables like tomato, capsicums, chilies, bell pepper, sweet potato, cauliflower, broccoli, and eggplant can be grown in aquaponics. இந்த plants எல்லாம் aquaponics முறையில் நம்ம வளர்க்கலாம். Next it is the picture of aquaponics. I hope இந்த வீடியோலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். Okay children, thank you.